வணக்கம். நான் டாக்டர் அருள்பதி முருகேசன். உங்களுக்கு தெரியுமா, மலச்சிக்கல் தான் பிரதானமான காரணம் ஆசனவாய் வெடிப்புக்கு. ஏன்? இப்போ அதை பற்றி பார்க்கலாம். மலச்சிக்கல் இருக்குது. நம்ம மோஷன் பாஸ் பண்ண நினைக்கும் போது என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி முனகி மோஷன் போகிறோம். இந்த மாதிரி போகும்போது ஆசனவாயோட அந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க. அழுத்தம் கொடுக்கும்போது சின்னதாக ஒரு டியர் லாங்கிடியூடல் கட்டி இன்ஜுரி. அது எப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் ஆசன வேலையில் ஏற்படக்கூடிய அந்த கட்டி இன்ஜுரி. இந்த மாதிரி நடக்கும். இந்த கட்டி இன்ஜுரி நடந்த ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளே அப்படின்னா இது வந்து அக்யூட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சரி பண்ணணும். இப்போ பேஷண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நபர்கள் திரும்ப மோஷன் போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா வலிக்கும். சில நேரங்களில் அந்த டாய்லெட்டோட சைடில் ஒரு பிளட் ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி போகும். அப்போ இக்னோர் பண்ணி திரும்பவும் அடக்கிறாங்க. மோஷன் போகிறத அவங்க ரெகுலர் பண்ணாமல் அடக்கிறதுனால இன்னும் என்ன ஆகும்? கண்டிஷன் ஒஸ்ட்டாக தான் மாறும். என்ன அப்போது ஆசன வாயில் அந்த மலை இன்னும் இறுகி ஹார்டாகவும் இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது சிவியர் பெயினும் சிவியர் ப்ளீடிங்கும் வரும். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி நடக்குது. இந்த சைக்கிளை நம்ம பிரேக் பண்ணால் தான் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். இதை நம்ம இக்னோர் பண்ணாமல் இதுக்கு தகுந்த முறையை நீங்கள் கையாண்டால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும்.